you can be assured that I am the righteous child of God. இன்றைக்கு நீங்கள் அறிக்கை செய்யலாம், நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி. Whenever you go through situations in life, இதான் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இந்த மாதிரி ஒரு காரியத்துக்குள்ளாக போனால், come back to God. திரும்பியும் இயேசுவிடத்திலே வாருங்கள். Say, Lord, I am like the palm tree, like the cedar tree. ஆண்டவரே, நான் இந்த நாட்களிலே ஒரு பனையை போல, பேதுரு மரத்தை போல இருக்கிறேன். I will not be shaken. நான் அசைக்கப்படுவதில்லை. Rather, I will flourish. அது இல்லாமல் நான் என்ன செய்வேன்? செழித்து போகுவேன். So, in case if that is not happening, அந்த மாதிரி சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் நடக்கலன்னா, the problem is not with God. அது இயேசுவோட கர்த்தரிடத்துல இல்ல, it's with us. அது நம்மளுடைய தப்பா இருக்கு. That's why we should humble ourselves. எப்பொழுது நம்மளை தாழ்த்தணும். You see, David humbled himself. தாவீது அவனை தன்னை தானே தாழ்த்தினான். That's why God called David a man after his own heart. அதனாலதான் தாவீதை என்ன சொல்கிறான்? என் இதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்கிறான். Why did God say that? ஏன் அந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லணும்? See, King David, தாவீது ராஜா, when he committed sin, அவர் தவறை செய்தபோது he confessed. அவர் அறிக்கையிட்டார். When God sent prophet Nathan, தீர்க்கதரிசி நேத்தன் இடத்துல சொன்னபோது to go and tell David, you have sinned. தாவீது இடத்துல போய் சொன்னபோது, நீ பாவம் செய்தாய் என்று சொன்னபோது, David humbled himself. தாவீது என்ன செய்கிறார்? தன்னை தானே தாழ்த்தினார். You may say, what big deal is there? என்ன பெரிய காரியத்தை நான் செய்துட்டேன்? No, that's a very big thing. ஆனா அது பெரிய காரியம். Because in those days, ஆனா அந்த காலத்திலே kings ராஜாக்கள் had ultimate power. நிறைய மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர்களாயிருந்தாங்க. They could do whatever they want. அவர்கள் என்ன வேணாலும் செய்யக்கூடிய சக்தி இருந்தது. They can take anybody's wife as their wife. யாருடைய மனைவியும் அவர்கள் எடுத்துக்கொள்ள அவர்களுக்கு அதிகாரம் இருந்தது. Nobody can question them.